என்ன மனுஷன் அவன், இவனுக்கெல்லாம் வந்து இப்படி தன்னால் மரியாதை வருது, நமக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது, என்ன தேடி தேடி போனாலும் நம்மளை அசிங்கதாப்படுத்துகிறாங்க, எப்படி இவனுக்கு மட்டும் மரியாதை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பேரை பார்த்துட்டு எப்படா அப்படின்னு யோசிச்சிருப்போம். பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க மற்றவங்ககிட்ட பழகிறது, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு மரியாதை தன்னால் தேடி வருது. நான் ஒரு 3 விஷயம் எடுத்துருந்துருக்கேன். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளாலேயும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நான் உங்கள் கேஜே, யுவர் நெக்ஸ்ட் டோர் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ஸோ மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்னா நமக்கு 2 ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று கோல்டன் ரூல், இன்னொன்று பிளாட்டினம் ரூல். ஸோ கோல்டன் ரூல் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும், பிளாட்டினம் ரூல் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. கோல்டன் ரூல் அப்படின்னா என்னென்னா, மற்றவங்க நம்மளை எப்படி மதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்மளும் மற்றவங்கள அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும். பட் பிளாட்டினம் ரூல் இதுலேருந்து கொஞ்சம் வேரி ஆகும். எப்படின்னா, கோல்டன் ரூலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அதே மாதிரி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவீங்க. பட் இந்த பிளாட்டினம் ரூலில் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் பிளாட்டினம் ரூல். மேக்ஸிமம் நீங்கள் கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆணவக்காரர் மாதிரி தெரிய ஆரம்பிவீங்க. ஆணவக்காரர்னா ரொம்ப ஒரு திமிரா, இவன் என்ன ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான். இந்த பிளாட்டினம் ரூல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப நல்ல விஷயம் அதுதான். ஏன்னா மற்றவங்களோட விருப்பம் தெரிஞ்சு, மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு நடந்துக்கிறது தான் இருக்கிறதுலே ஒரு மரியாதைக்குரிய விஷயம். அதை விட்டுட்டு என்ன எப்படி மதிக்கிறாங்களோ நானும் அதே மாதிரி தான் மதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது நம்மளை ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆட்டிடியூட் கையாகவும் ரொம்ப ஒரு மோசமான இவன்னா ரொம்ப இது பண்ணுறான் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஸோ மேக்ஸிமம் பிளாட்டினம் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டன் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தப்பு, நான் இங்கே சொல்ல வரல. பட் அதை விட பிளாட்டினம் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்க விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறேன். மற்றவங்க நம்மளை மதிக்காததுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க நம்மளை கேஷுவலாக எடுத்துக்கிறது. இவன் தானே அப்படின்னு எடுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப இம்மெச்சூர்டு அப்படின்லே நம்மளை பற்றி வந்து நினச்சிக்கிறது. ஸோ இந்த காரணங்கள் வந்து நம்மளை மதிக்கத்தக்க ஒரு நபராக காட்டாததுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஃப்ரெண்டோ இல்லை கொலீகோ நம்ம கொஞ்சம் க்ளோஸாக பழகிட்டாலுமே நம்மளோட வீக்னஸ்ஸு, நம்மளோட ஸ்ட்ரென்த்து, நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவோம். அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் ஒரு இம்மெச்சூர், அவனோட வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு திறந்த புத்தகம் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தென் வீக்னஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் மேக் எ ஃபன் ஆஃப் யூ அண்ட் ட்ரீட் யூ லைக் அ ஆப்ஜெக்ட். ஒரு தேவைன்னா வருவாங்க, ஒரு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தே வில் த்ரோ யூ அவுட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, ஓகே, இப்படிலாம் பண்ணுறாங்க, அதுக்காக நான் க்ளோஸாகவே ஆட்டி பழகக்கூடாது அப்படின்னா க்ளோஸாக பழகலாம். பட் யாருக்கிட்ட என்ன பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டைமிங் நல்லா இருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மரியாதை கிடைக்கும். இல்லை நான் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி பழகுவேன், ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா they will make fun of you, they will treat you as a toy. So be careful. Advice are not for others. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அட்வைஸ் வந்து மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை மற்றவங்ககிட்ட சொல்லணும். ஸோ எனக்கு நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இதை நான் வந்து எங்கேயோ படித்து கூகுள்லேருந்து எடுத்து ஒரு சில விஷயங்கள் அப்படி சொல்லலாம். பட் பல விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். நான் அப்படி இருந்தேன், இப்போது நான் வந்து அப்படி இல்லை. இப்போது நான் என்னை பர்சனலி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இது உங்களில் யாரோ ஒருத்தருக்கு என் லைஃப் மாதிரி உங்களுக்கும் மேபி ஏதோ ஒரு சில ஹர்டல் இருக்கலாம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்படிங்கும் போது இந்த வீடியோவில் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் சேனல் வந்து ஆரம்பித்தது. இதை நான் எதுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஸோ அட்வைஸுங்கிறது ஈஸியாக கொடுக்கலாம், ஓகேவா, நீங்கள் வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம். பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம ஃபாலோ பண்ணாமல் நான் வந்து உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து நாளைக்கு எப்படி ஆகிட்டோன்னா, இவனே ஃபாலோ பண்ணல, நான் வந்து அவன் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறான், இவன் ஒரு ஆளா அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி தான் போகுமே தவிர, ஓகே இவர் வந்து சூப்பர், இவர் வந்து வாவ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்காது, ஓகேவா. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டோட வரேன்.
உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறதாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். இது நான் உங்கள் கேஜே. தேங்க்யூ.